காலைல துவங்கிய போராட்டம் எப்பயுமே கைது பண்ணா ஒரு நாள்ல திருப்பி அனுப்பிடுவாங்க. ஆனா இன்னும் போகாம உள்ளிருப்பு போராட்டம் நடத்த காரணம் என்ன? இல்ல, மலையடிக்குப்பம் பெத்தாங்குப்பம் கிராமத்தை சார்ந்த விவசாயிகள் ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய பரம்பரை சொத்தாக இருந்த நிலத்திலிருந்து திடீரென்று மாவட்ட நிர்வாகம் அவர்களுடைய பயிரை அழித்து முந்திரி மரத்தை வெட்டி நாசமாக்கி செடியை வேரோடு பிரிஞ்சு வெளியேறுவதைப் போல அவர்களுடைய கிராமத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்துகிற முயற்சியிலே மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது. இந்த நிலத்திற்கு பட்டா கேட்டு பல ஆண்டு காலமாக அந்த விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்தை அறிக்கை போதும் பட்டா தருவதற்கு பதிலாக அந்த மக்களை இழுத்தளிக்கிற ஒரு வகையிலே தான் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் இந்த நிலத்தை அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும், அந்த நிலத்துக்கு பட்டா வழங்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. இரண்டாவது, இந்த நிலத்தை எடுத்து நல்ல பொன்விளையும் பூமியாக இந்த பகுதி என்பது இருக்கிறது. நிறைய ஆழ்குழாய் பாசனத்தின் மூலமாக கரும்பு, வாழை, தென்னை, வேர்க்கடலை உள்ளிட்ட நல்ல வளமான பூமியாக இந்த பகுதி என்பது இருக்கிறது. இத்தகைய பகுதியில் தித்திக்கும் வகையிலான நல்ல புனித நீர் என்பது இந்த பகுதியில் இருக்கிறது. இத்தகைய நிலையில் இந்த பகுதியிலே தோல் தொழிற்சாலையை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கிறது. தோல் தொழிற்சாலை ஒருவேளை இங்கு அமைக்கப்படுமானால் இந்த பகுதி முழுவதுமே விவசாயம் அழிந்து நிலவளம் கெட்டு நீர்வளம் கெட்டு மக்கள் அனைவரும் இங்கிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படும். ஆகவே இப்போது நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் என்பது நில உரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக மட்டுமல்லாமல் நிலவளத்தையும் நீர்வளத்தையும் காக்க வேண்டும். எக்காரணம் கொண்டு இந்த பகுதியிலே தோல் தொழிற்சாலை வருவதை அனுமதிக்க முடியாது என்றுதான் இந்த போராட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த நியாயமான கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசாங்கம் பேசி தீர்த்திருக்க முடியும். ஆனால் பேசி தீர்ப்பதற்கு பதிலாக காவல்துறையை ஏவி அடக்குமுறையின் மூலமாக இத்தகைய போராட்டத்தை ஒடுக்கிவிடலாம் என்கிற ஒரு தவறான அணுகுமுறையை தொடர்ந்து தமிழ்நாடு அரசாங்கம் கடைபிடிக்கிறது. இந்த போராட்டம் திடீரென்று இன்றைக்கு துவங்கப்பட்டதல்ல, முறையாக அறிவிக்கப்பட்டு நோட்டீஸ் வெளியிடப்பட்டு பிரச்சாரம் செய்து, ஆகவே இடையிலே மாவட்ட நிர்வாகம் அழைத்து பேசி இந்த நியாயமான கோரிக்கை சம்பந்தமாக தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்து இதுக்கு தீர்வை ஏற்படுத்தியிருக்க முடியும். ஆனால் காவல்துறை கையிலே இருக்கிறது, காவல்துறை மூலமாக இந்த போராட்டத்தை ஒடுக்கிவிடலாம் என்கிற தவறான கண்ணோட்டத்திலேயே செயல்பட்டதுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு இவ்வளவு நேரமும் நாங்கள் போராட்டத்தை தொடர வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய நில உரிமையை நிலைநிறுத்துகிற வகையில் மீண்டும் முந்திரி செடிகளை அங்கே நடுவது என்பதை தவிர வேற எந்த விதமான நோக்கமும் இன்றைக்கு கிடையாது. காவல்துறை தடுக்காமல் இருந்திருந்தால் அடுத்த 15 நிமிடத்தில் இந்த போராட்டம் என்பது முடிஞ்சிடும். காவல்துறை இதை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்த்து நில உரிமை போராட்டத்தை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்த்ததுடைய விளைவுதான் இந்த போராட்டம் இரவிலேயும் தொடர்வதற்கு மிக முக்கியமான காரணம். ஆகவே இப்போதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு இந்த நிலப்பிரச்சனைக்கும் தொழில் தொழிற்சாலை இங்கே அமைக்கப்படாது என்கிற உறுதி அவர்கள் அளிப்பார்களே ஆனால் நாங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் இரவிலும் போராட்டம் தொடரும்.